வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JavaScriptல உள்ள டேட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். டேட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க கீழ வந்து டேட் அண்ட் டைம் வந்து ஷோ ஆகுதுல்ல. 12/12/2023 15:34 அப்படி அதாவது 3:34 அப்படின்னு காட்டுதுல்ல. இதே தான் வந்து நம்ம வந்து JavaScriptல ப்ரௌசர்ல வந்து பண்ணலாம். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனரலா வந்து டைம டிஸ்ப்ளே பண்றதுக்கோ, இப்ப இந்த கிளாக் ஆப் ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து இது வந்து யூஸ் ஆகும். அதே மாரி வந்து நம்ம இப்ப WhatsAppலலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். WhatsAppலலாம் நம்ம வந்து மெசேஜ் அனுப்புறோம்னா, கீழ வந்து நம்மளோட அந்த டைம் வந்து வரும்ல. நீங்க வந்து 7:34க்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அவங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க 7:54க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த டைமிங்ஸ்லாம் வருதுல்ல, இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ டேட்ல உள்ளது வச்சு தான் வந்து வரும். நம்ம வழக்கம் போல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப்ல வந்து ஐடி போட்டு டெமோன்றத குடுத்துடுறேன். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன் ஸ்கிரிப்ட் டேக் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTMLல வந்து ஸ்கிரிப்ட் டேக் போடல அப்படின்னா, அது வந்து ஜெனரலா உள்ள HTMLல தான் கன்சிடர் பண்ணிக்கும். நான் இங்க வந்து கான்ஸ்ட் d இஸ் ஈக்குவல் டூ நியூ டேட்ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து இத ஷோ பண்ணும்ல UIல. அப்ப நான் என்ன பண்றேன்னா, கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் டெமோ. அப்புறம் வந்து உள்ள வந்து எனக்கு இன்னர் HTML தான் வேணும். இன்னர் HTML நான் D ய ஷோ பண்ணு அப்படின்னு சொல்றேன். இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம் நம்ம. ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இன்னைக்கான டேட் வந்து வந்துருச்சு. டைமிங்கும் வந்து 15:35 வந்துருச்சு. 30 செகண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஷோ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு டேட் தான் அது வந்து ஷோ ஆகுமா? இப்ப நான் இன்னைக்கு வேற ஏதோ ஒரு நாள்ல நான் ஏதோ ஒரு டேட் எடுக்கணும். அது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அந்த நியூ டேட் இருக்குல்ல. இதுலயே வந்துட்டு நம்ம 2019க்கு போயிடுவோம். 2019க்கு போயிட்டு, இங்க வந்து 3 அதுக்கப்புறம் வந்து 24. இங்க வந்து இயர், மந்த், டே. குடுத்துட்டோமா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வந்து செகண்ட்ஸ் சாரி ஹவர்ஸ், அப்புறம் வந்து செகண்ட்ஸ், மினு ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ். இது எல்லாமே வந்து வச்சிடலாம். இத வந்து 9 விதமா வந்து கிரியேட் பண்ண முடியும். இது எப்படி சொல்றேன்னா, நான் இங்க வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து சொல்றேன். இயர், மந்த், டே, அது டேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ், அப்புறம் வந்து மினிட்ஸ், செகண்ட்ஸ், அப்புறம் மில்லி செகண்ட்ஸ். இது எல்லாமே வந்து போட்டாச்சா, நம்ம வெட்னஸ்டே ஏப்ரல் 24, 2019 10:33க்கு நம்ம வந்து குடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏப்ரல் 24, 2019 வந்து வெட்னஸ்டேவா தான் இருக்கும். இந்த மாரி வந்து நம்ம வந்து JavaScriptல வந்து டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இதுதான் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்றது மட்டும் கிடையாது. இதுல நீங்க வெறும் டே மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்ல வெறும் மந்த் மட்டும் வேணும்னாலும் அப்படியும் வந்து எடுத்துக்கலாம். இதுலயே வந்து மொத்தம் வந்து 3 டேட் இன்புட் ஃபார்மேட் இருக்கு. என்னென்ன ஃபார்மேட்ன்னு வச்சுக்கோங்களேன். ISO ஃபார்மேட்ன்னு சொல்லுவோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. அப்புறம் வந்து ஒரு ஷார்ட் டேட். ஷார்ட் டேட்னா எப்படின்னா வந்து இன்னைக்கு 12/12/2023. இது வந்து ஷார்ட் டேட் அப்படின்னு சொல்லுவோம். லாங் டேட் அப்படின்னா வந்து எப்படின்னா, இந்த நம்ம 12ன்றது வராம டிசம்பர் 12, 2023. இப்படி வந்து வரும். இல்லன்னா வந்துட்டு 12 டிசம்பர் 2023. இந்த மாதிரி வந்து லாங் டேட் வந்து வச்சுக்கலாம். இப்படிதான் வந்து நம்ம வைக்க முடியும். இதே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இயர் அண்ட் மந்த் மட்டும் எப்படி எடுக்கிறதுன்றது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நான் இங்க வந்து என்ன பண்ணிடுறேன், இது எல்லாத்தையுமே வந்து இதுல மாத்திடுறேன். கோட்ஸ்ல மாத்திட்டு, நான் இங்க வந்துட்டு ஒரு ஐஃபோன் போட்டு 03ன்னு மட்டும் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2019 அப்போ வந்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை இருக்கு. அது வந்து GMT வந்து வர ஆரம்பிச்சிரும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல வந்து அது வந்து ஷோ ஆகுது. இந்த மாரி வந்துட்டு நம்ம வந்து டேட்டு அதாவது மந்த், இயர் மட்டும்ன்றது கிடையாது. நம்ம எப்படி வேணா வந்து எடுத்துக்கலாம். இயர் மட்டும் தனியா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது 2019 மட்டும்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2019ன்றது மட்டும் வரும். இந்த மாரி நம்ம வந்து தனித்தனியாவும் வந்து எடுத்துக்கலாம். இதே மாரி டைம் ஜோன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாரி இருக்கும். கிரீன்விச் மீன் டைம்ல இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல இருக்கும். நம்ம வந்து டைம் ஜோன் வந்து இதுவா பார்த்துக்கணும். இந்த மாரி நம்ம பாஸ் பண்ணும்போது, நம்ம என்ன நம்ம இப்ப இத சர்வருக்கு பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட டேட் அண்ட் டைம் என்ன இருக்கோ, அத தான் நம்ம வந்து சர்வருக்கு பாஸ் பண்ணணும். எந்த இதுவா இருந்தாலும். அப்படி நம்ம அந்த மாரி பாஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு நம்மளோட டேட் அண்ட் டைம மறுபடியும் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். அது என்னன்றதெல்லாம் நான் வந்து போக போக கொஞ்சம் அட்வான்ஸ்டா போக போக வந்து சொல்றேன். இப்போதைக்கு வந்து டேட் ஃபார்மேட்ல வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல வந்து இன்னொன்னு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கெட் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்துட்டு 2021 இல்ல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம். ஓகே 2021 போட்டுக்கலாம். 2023 சாரி 21 இங்க வந்து 03 இங்க வந்துட்டு நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25ன்றது குடுக்குறேன். இங்க வந்து ஒரு ஐஃபன் வரணும். குடுத்துட்டு நான் இப்ப என்ன பண்றேன், இங்க வந்து சேவ் பண்ணி நான் இங்க ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 2000 மார்ச் 25, 2021ன்றது வந்துருச்சு. ஆனா நான் இப்ப எனக்கு என்ன வேணும்னா, வெறும் இயர் மட்டும் எடுத்தா போதும். நீங்க என்ன நினைக்கலாம், வெறும் இத மட்டும்
போட்டா போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நமக்கு வந்து இன்னும் ஈஸியா வந்து இப்ப சிலதெல்லாம் இப்ப இவ்ளோ பெரிய இது வந்து சர்வர்லேருந்து குடுக்குறாங்க. நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இயர் மட்டும் ஷோ பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அத நம்ம எப்படி எடுக்க முடியும்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டு ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ இத வந்து இந்த மெத்தட கால் பண்ணோம்னா, வெறும் 2021 மட்டும் தான் வரும். இந்த பக்கத்துல வந்து ஜிஎம்டி பிளஸ் அது எதுவுமே எல்லாம் வரவே வராது. ஃபுல் இயர்னா ஃபுல் இயர் மட்டும் தான் வரும். அதே மாரி இப்ப மந்த் வேணும்னா, வெறும் மந்த் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத வந்து தூக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கெட்டு மந்த்ன்றத போடுறேன்னா கெட் மந்த்ன்றத போட்டேன்னா, வெறும் எனக்கு மந்த் மட்டும் தான் வரும். ஸோ ஓகே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுது. நம்ம வந்து வெயிட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2ன்றது வரும். ஸோ இங்க ஏன் வந்து 2 அப்படின்னு வருதுன்னா, நமக்கு வந்து மந்த் மட்டும் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 வந்து ஜனவரி, டிசம்பர் வந்து 11. இதுதான் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து இப்படிதான் வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்ச மாரி அத மாத்தணும்னா, +1 வந்து குடுத்துக்கிட்டா நமக்கு வந்து 3 அப்படின்றது மாறிடும். இதுதான் வந்து மந்த்ல வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதே மாரி தான் வந்து கெட் வந்து இத விட காம்ப்ளக்ஸான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரேலேருந்து நம்ம வெறும் இது மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப நான் மந்த் வந்து நெறைய வந்து அந்த இதுல குடுத்துட்டே இருக்கேன். இல்ல நம்ம மந்த், இயர் வந்து இப்ப தான் பார்த்தோம். சரி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டேஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதே எக்ஸாம்பிள்ல போட்டோம்னா நமக்கு தெரியும். கெட் டே அப்படின்னு போட்டோம்னா அது வந்துரும். ஸோ இதையே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காம்ப்ளக்ஸா மாத்துறேன். கான்ஸ்ட் டேஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டேலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ சண்டே எங்கப்பா இங்கே வந்துருச்சு. ஓகே. இங்கே வந்துட்டு மண்டே, அப்புறம் வந்துட்டு டியூஸ்டே, தேர்ஸ்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ நான் இதை வந்து பிரேக் வேணா பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த அரேல வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 2021ல் 3ஆம் தேதி, அதாவது 3வது மாதம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி எனக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கெட் டே இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து பிரேக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இதை வந்து இங்கே வந்து இன்னொரு வேரியபிள் வச்சு பிரிச்சிடலாம். ஸோ நான் அதை மட்டும் இங்கே போட்டால் போதும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, வெறும் டே மட்டும் எனக்கு ஷோ ஆகணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டேல மட்டும் என்ன போடுறேன் அப்படின்னா, டேஸ்ன்றது தான் வந்து அரே. ஸோ நான் அந்த டேஸ்ன்றத வந்து போட்டுட்டேன். அதில் எனக்கு டி டாட் கெட்டு டேன்றத வந்து போட்டுடுறேன். அந்த மெத்தடை வந்து நான் இங்கே வந்து கால் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்கே வெறும் இந்த டேன்றதை மட்டும் இங்கே வந்து போட்டால் போதும். போட்டால் எனக்கு வந்து அது அன்னைக்கு என்ன டேவோ அது வந்து எனக்கு இங்கே ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேர்ஸ்டே. ஸோ வந்து நம்ம 2021க்கு போயிடலாம். ஸோ என்ன வருதுன்றத பார்த்துடலாம். ஓகே 2021 மார்ச் 25 சாரி 2021 மார்ச் 25 பார்த்தீங்களா? தேர்ஸ்டே அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள டேட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கேற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டேஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து மந்த் வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மந்த்தில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, +1 வந்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட டேட் மெத்தடு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.